கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஆமென். மோசே ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பேசி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பேசுகிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நான் அவங்களோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால மோசே இந்த வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அதே வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு எடுத்து பேச விரும்புகிறார். பாருங்களேன், இன்னைக்குரிய ரேமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா. ஆமென். அப்போ ஆண்டவர் நம்ம கூட வருகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் வந்தது போல இன்றைக்கும் நம்ம கூட நம்முடைய பாதையில் நம்மோடு நடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு மேலே ஒரு படி மேலே சொல்லணும்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் நடந்து கூடவே வந்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அவர் நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி மரித்ததின் நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளேயே வந்து விடுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறவர் மட்டும் இல்லை, நமக்குள்ளேயே வாசம் பண்ணி நம்மை நடத்துகிற தேவனாய் இந்த நாளில் நம்மோடு கூட காணப்படுகிறார். ஆமென். அப்போ பாருங்களேன், மோசே சொல்கிறாரு, அவர் அவங்களோட வருகிறதுனால அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி மோசே அடையாளப்படுத்துகிறார். அதுவும் எப்படிப்பட்ட விசேஷித்தவர்களாம்? பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள், ஏனென்றால் நீங்கள் என்னோட வர்றீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மோசே அட்ரஸ் பண்ணுறார். அப்போ நம்ம இன்றைக்கு எவ்வளோ விசேஷித்தவர்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட மட்டும் வரலை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ நம்ம இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நம்மளை எப்படி ஆண்டவர் பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். நமக்கான வேல்யூ நம்மளுக்கே எவ்வளோ பெருசுன்றது தெரிகிறது கிடையாது. ஏன்னா ஜீவனுள்ள தேவனை நாம் நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். இந்த மட்பாண்டங்களில் இவ்வளோ பெரிய மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். இதோடைய வேல்யூவை நம்ம இந்த நாளில் உணரணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அவர் நம்மளை எவ்வளோ விசேஷித்தவர்களாய் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு நாம் விசேஷித்தவர்கள். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அவங்களுக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. எத்தனையோ ஜனங்கள் இன்னும் கடினப்பட்டு போய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை கோடி மில்லியன் ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மை தேடி நம்மை தெரிந்து கொண்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா நாம் மிகவும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அவருடைய கண்கள் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. இந்த விசேஷத்தை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஆமென். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் மேலேயே நமக்கு கசப்பு உண்டாகி விடுகிறது. சம்டைம்ஸ் ஆண்டவரை தேடாமல் இருக்கிற அளவுக்கு நமக்கு ஆண்டவர் மேலே என்ன செய்கிறது? ஒரு பற்று இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் நமக்கு உள்ளேயே இருக்கிறார். நாம் விசேஷித்தவர்கள். நமக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஏற்ற நேரத்தில் உங்கள் ஜெபங்களுக்கான பதில்கள் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நாம் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து எவ்வளோ வேல்யூவானவர், இந்த வானமும் பூமியும் கொள்ளாதவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் உணர்ந்து நாம் அவரை தொடர்ந்து நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுவோமானால், கொண்டாடுவோமானால் நமக்கான எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார், ஆசிர்வதிப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. நீர் ஆண்டவரை எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் இது நிமித்தமாக எங்களை நீர் விசேஷித்தவர்களாய் மாற்றியிருக்கிற உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கலிகூற எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.